பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கிர்னி பழம் ஜூஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இது வந்து வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு, அப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் வெய்ய காலம் வந்தாலும் மலச்சிக்கல் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே, சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே வருங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து எடுத்துக்கினா அவ்வளோ நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் வந்து தர்பூசணி பழம் நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோவாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆனால் சுகர் போடாமல் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. எப்பயும் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து தர்பூசணி வந்து சுகர் கொஞ்சம் ஏறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து சாப்பிடுங்க. சர்க்கரை இதில் வந்து சுகர் பேஷண்ட் வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்க. வெறுமே அப்படியே சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இது மலச்சிக்கல், அல்சர், வாய்ப்புண்ணு எல்லாமே இது ரொம்ப நல்லதுங்க. இது வெய்ய காலத்தில் வந்து ரொம்ப இது எடுத்துக்கணுங்க. ரொம்ப நல்லது இந்த கிர்னி பழம். இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் தர்பூசணி ஜூஸ்லேயே ஒரு பிஞ்சு வந்து மிளகுத்தூள் கொடுத்துருப்பேங்க. அது எதனாலன்னா, நான் வந்து அது ரொம்ப கோல்டு, இதை விட அது ஜாஸ்தி கோல்டுங்க. அதனால் ஒரு பிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சோண்டு தான் போட்டிருப்பேன். அப்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து லவங்கம் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. ஒரே ஒரு லவங்கம். ஓகேங்களா? நீங்கள் போட்டு பாருங்கள். கிர்னி பழம் வந்து ஒன்று வச்சுருக்கீங்க. நான் வந்து இந்த சைஸ்க்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சர்க்கரை, ஐஸ் சிப்ஸ். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓகேங்களா? இப்போ பழம் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து லவங்கம் ஒன்று தாங்க போடுறேன். நல்லா இருக்குங்க இது போட்டால். போட்டு பாருங்கள். 2 ஐஸ் டிப்ஸ் போட்டுக்கிறேங்க. ஓகேங்களா? நம்ம அதுக்கப்புறம் வேறு சேர்க்குவோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே சுகர் போட மறந்துட்டேன். சுகர் வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வந்து நம்ம இது 2 கிளாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இது கூட வந்து ஐஸ் வாட்டர் சேர்க்க போகிறோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் லிக்விடாக கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் நல்லா கிளியராக இருக்குங்க. திக்காக கொடுக்க வேண்டாம். இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ் டிப்ஸ் போட்டுக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் ஐஸ் டிப்ஸ் நல்லாவே போடலாங்க. ஓகேங்களா? இப்போது இதை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் லிக்விடாக தாங்க இருக்கணும். இது ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இது 2 கிளாஸ் அளவுக்கு பண்ணியிருக்கேங்க. சாப்பிட்டு பார்ப்போங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிக்கணும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வெய்ய காலத்தில் இந்த வாட்டி வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க இது. இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிர்னி பழம் ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நீங்கள் ஆரோக்கியம் இனிமேல் வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து நல்லா பார்த்துக்கணுங்க. இது மாதிரி ஜூஸ் வெய்ய காலத்தில் வந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க.